டாஸ் வின் பண்ணி bowling choose ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அயன்புதூர் ஸ்பீட் பாய்ஸ் மதீனா ஏர்போர்ட் வெர்சஸ் அயன்புதூர் ஸ்பீட் பாய்ஸ். ஓப்பனிங் பஸ் சரண் டிராகன் ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பவுலர் தீபன் ஸ்மாஷ் ரைட்டா மறந்து விக்கெட். முதல் பால் டாட்டு பேக் டு பேக் 2 வைடு கொஞ்சம் அக்ராஸ் போயிட்டாரு. நல்ல ஃபுல்லாக போடு நேரில் போயிட்டார். பொதுவா ஷாட் இந்த தடவை மாட்டிக்கிச்சு. பாடியில இருந்து வந்தாங்க ரோஸ் டு பாடி ஆட முடியல. இந்த தடவை விலக்கி போட்டாங்க. கரெக்டாக எடுத்திருக்காரு பேட்ல. ஸ்லோவரா போட்டாரு. லோட்டாஸ் பால் இறங்கிருச்சு பந்து. ஓப்பனிங் பர்சன் மைல் ஸ்டேக்ல போன பால் வைடு கோஸ் ஃபார் தி புல். அது 6 தெரியாது 6ன்ட்டு இந்த பிச்சில் கொஞ்சம் நின்று தான் வரும். காட் சேஞ்ச் லாஸ்ட் பால். ஐயோ கரெக்டாக ஸ்கொயரில் அடிக்க முயற்சி பேட்டில் சரியாக படல. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 16 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். செகண்ட் நியூ பவுலர் நவீன் பாபு. ஆட வேண்டியதாக இருந்திருக்கும். பாதி அட்டாக்கா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எப்போ வந்து லெக்கற்று போகிறாரு எப்போ வந்து பேசோட போகிறாருன்னு தெரியாது. நவீன் பாபு போடுறப்ப நவீன் பாபு ஃபிங்கர் திருவு போடக்கூடிய பவுலர் கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஷோல்டர்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுலேருந்தே பார்த்து ஆடணும். நல்லா கஷ்டமாக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. இது ஒரு நல்ல பேட்டில். ஓவர் 1 ஃப்ளோட்டர் 1 டிப்பாய் கரெக்டாக இறங்குச்சு. அப்பா செம்ம வேகம். காலை சரியாக சொருகியிருக்காரு. மீண்டும் நல்ல வந்து பட்டமேண்டை யூஸ் பண்ணி ஆட வச்சாங்க. கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ஆட வரல மாசா அந்த ஃபீல்டர். போக பார்த்தாங்க. நல்ல ஒரு பிளேயர் கன்சிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17. நோ விக்கெட் சோஃபார். விக்கெட் எல்லாத்தையுமே முதல் ஓவரில் 16 போனதுக்கு அப்புறமா முதல் ஓவருக்கு சேர்த்து பிடிச்சி போட்டு போயிட்டாரு நவீன் பாபு. இன்னைக்கு டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பவுலர். இந்த வாரத்தில் நான் எடுத்ததுல நிறைய 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வச்சு காட்டு போட்டாங்க. ஜெகன் நியூ பவுலர். எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டிருக்காங்க. செகண்ட் பால் ஷாட் மூமெண்ட் கார்டு அதுக்கு தான். நகர்ந்து போனதும் அதுக்கு தான். ஃபுல்லராக போட்டாங்க. இதெல்லாம் கிளீனு ரொம்ப கிளீனு. ஊத்தி லெக்கட்ரா போட்டாங்க. அம்மா நல்லா பின்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இந்த ஷாட்டை. அதிரடியான 6 தான் என்ஜாய் பண்ற அளவுக்கு. வந்து அவ்வளோ பவர் போட பார்த்துருக்காங்க. 1 GB இருக்கு பின்னாடி போயிருக்கு. ஆஃப்டர் மோர் முடிஞ்சு போச்சு. 1G கொஞ்சம் ஃபைனாக போயிடுச்சு. பாஸ்தா போட்டாங்க. அவரே வந்து சனோட விக்கெட்டோட முடிச்சுக்காங்க ஓவரை. 3 ஓவர் மீது 31 ஸ்கோரு. நவீன் பாபுக்கான செகண்ட் ஓவர். ஆடி ஸ்வெப்ட் அவே நைஸ்லி. ஸ்வீட் லெக்கட்டர் திருவ விட்டாங்க. திருப்பி அடிச்சாங்க. அக்ராஸ் போ பார்த்தாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே வராரு. கிட்டா வந்துருச்சு பந்து. ரொம்ப டர்ன் பண்ண பார்க்கல. ஃபுல்லரா போட்டாரு. ஃபாஸ்டா போட்டாரு. இந்த பந்தம் தரையோட ஆடி இருக்காரு.
சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் ஸ்ட்ரைக்ல அதோட நல்ல குவாலிட்டியா இருக்கும். இப்ப வெயிட் பண்ணி ஃபிளாட் அடிக்க முயற்சி ரெண்டு இருக்கு, லைட்டா மரமா இருக்கு. ஏக்கன் ரோட் நல்ல நியூ பேட்ஸ்மேன் வீரமணி ஸ்ட்ரைக்ல எக்ஸ்ட்ரா பேஸ் பட் லோ டாஸ் இந்த கேப் நைஸ்லி ஃபாஸ்டா போயிருக்கு. ஜெகனை தாண்டி போயிருக்கு. தாவி பார்த்தா தடுக்க முடியல. 4 முடிச்சிருக்காங்க. ஸோ வந்ததுக்கு ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. டார்கெட் 43 ரன் ஐயன்புதூர் ஸ்பீட் பாய்ஸ்க்கு. ஓப்பனிங் பேர்ல எந்த வித மாற்றமும் கிடையாது. விஜய் மற்றும் சந்துரு தான் வராங்க. விஜய் ஸ்ட்ரைக்ல, ஓப்பனிங் பவுலர் செல்வா. ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் ஆர்ம் கட்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணாரு. டிப் போட்டாங்க, கிளியர் பண்ணிடல எனக்கு தெரிஞ்சு. போல போன பால் பவுண்டரி போகல, இவங்க ரன்னும் ஓடல. ஷாட் ஷாட் ரைட்ல கட்டினாரு. ஓபன் அப் பண்ணிட்டாங்க. மூமெண்ட் காட்டி அப்படியே பேட் ஓட போட்டாரு. ஷாட் ஷாட் குட் ஷாட்டுங்க. ரைட் ஆஃப் தி மேக்ஸிமம். ஸ்விங் அண்ட் மிஸ் கட்டர் டாட் எண்ட் ஆஃப் ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. அந்த 2 ஆரம் மட்டும் தான். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் அஜித் அமான், லெஃப்ட் மலிங்கா. நல்லா ஏறி ஆனாங்க, நல்ல ஒயிட்ல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைன் நடுவில் கொஞ்சம் போயிடுச்சு. வந்து செகண்ட் பால் குத்தி போட்டார், கீழே வந்துருச்சு. பாடிக்கு க்ளோஸா வருது, பேச குறைக்கல. பேட்டில் மட்டும் பாடியில் போட்டுச்சு. இன்னும் ஃபுல்லரா போட்டிருக்காரு, டாட்டா போட்டிருக்காரு. ஸோ ரிட்டையர் அவுட்டு பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் தீபன் சுபாஷ் ஸ்ட்ரைக்ல. அவரே முக்கியமான விக்கெட்டு புடிச்சு கொடுத்துருக்காரு. கொண்டாந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேட்ச். போட்டாங்க. முக்கியமான ஹிட்டரோட விக்கெட்டை புடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போட்டாரு, டக்குன்னு வந்தாரு, ஜடேஜா மாதிரி போட்டு போயிட்டாரு. இன்னொரு செல்வா போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். 12ல் 31 தேவை. ஷாட் கிளியர் 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 ஹிட். குச்சி போட வச்சு அதை கொண்டு எடுத்துட்டாருங்க விஜய். செகண்ட் ஓவர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன் பாபு. பிக்கா போட்டிருக்காங்க. ஆஃப் த மேல வருது வந்து. ஒரே கையில விட்டாரு. ரிஷப் பண்ட் ரைட்ல ரிஷப் பண்ட் அடிச்சு காட்டு அப்படின்னாங்க. அடிச்சு காட்டிருக்காரு. அடிச்சு காட்டிருக்காருங்க. வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகியிருக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு 6 கொடுத்திருக்காங்க. ரெண்டாயிரம் பதிவு பண்ணியிருக்காரு அந்த நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவர் மேட்ச் போயிருக்கு. 6க்கு 13 தேவை. 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 30. இப்ப லாஸ்ட் ஓவர் ரஞ்சித் வந்திருக்காங்க. உள்ள போட்டாரு தரையோட. மைல்ட போயிருக்கு. அஸ்தானத்தில் எதிர்பார்க்கலாம். 5 பால் 12. பிக்கா போட்டிருக்காரு, உள்ள போட்டிருக்காரு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வெளியே நிக்கிறாங்க பேட்ஸ்மேன். 4 பால் ஆஃப் ஸ்டம்ப்ல இறக்கியிருக்காங்க. பிக்கா போடக்கூடிய பவுலர் நியூ பேட்ஸ்மேன் மாசா ஸ்ட்ரைக்ல. 3 பால் 12. செகண்ட் டேக்ல புடிச்சாங்க. ஐயோ நல்ல கேட்ச். ஆக்சுவலா போன பாலே கேட்ச புடிச்சிருக்காங்க.
அது 6ஆம் மாதிரி தமிழ் மிஸ்டேக்ல 2ல் 12 ஒரு முக்கிய வந்து டாட் போட்டு எஸ் டாட் தான் போட்டிருக்காங்க. லாஸ்ட் பால் வெல் டிஃபெண்டட் போட்டு வந்த மேட்ச் 30 டோர்னமெண்ட் டாட்டோட முடியுது. சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக